பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1437. தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே, படப்பை. தங்க நகை கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. முன்னதாக நகை கடன் வாங்குவதில் ஏழை எளிய மக்களுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியது ரிசர்வ் வங்கியின் புதிய கட்டுப்பாடுகள். இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கட்டுப்பாடுகளை தளர்த்த கோரியிருந்தனர். புதிய தலைமுறையும் இதுகுறித்து தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது மத்திய அரசு நகை கடனுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு அறிவுறுத்தியுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இது தொடர்பாக புதிய தலைமுறை கலாய்வு நடத்தி மக்களின் கருத்துக்களை கேட்டு தொடர்ச்சியாக மக்களின் பாதிப்புகளை எடுத்து சொன்னது. தற்போது மத்திய நிதி அமைச்சகம் என்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது? எப்போது இருந்து இது நடைமுறைக்கு வரவுள்ளது? புதிய தலைமுறை வெளியிட்ட செய்திகளின் தாக்கமாக தற்போது நகை கடன்களுக்கான புதிய விதிமுறைகளிலே தளர்ச்சி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய நிதி அமைச்சகம் இது தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்தி ஜனவரி 1, 2026 பிறகே புதிய விதிமுறைகளை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என அறிவுரை அளித்துள்ளது. அதை தவிர 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக கடன் வாங்குவோர், அதாவது சிறு கடன்களை வாங்குவோர், ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக புதிய விதிமுறைகளில் இருந்து அவர்களுக்கு முழுவதுமாக விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் முடிவு செய்திருக்கிறது. மத்திய நிதி அமைச்சகம் இதை அறிவுரையாக தெரிவித்திருப்பதன் காரணம் என்னவென்றால், வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ரிசர்வ் வங்கி தான் நேரடியாக வங்கிகளின் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்து அதற்கான விதிமுறைகளை எல்லாம் அமல்படுத்துகிறது. ஆகவே நிதி அமைச்சகம் இதை உத்தரவாக தெரிவிக்கவில்லை. இருந்த போதிலும் நிதி அமைச்சகத்தின் இந்த அறிவுரைகள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டு ரிசர்வ் வங்கியின் அறிவுரைகள் மூலமாக வங்கிகள் இதை அமல்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக கடன் வாங்குபவர்களுக்கு புதிய விதிமுறைகள் அவர்களுக்கு செல்லாது. பழைய விதிமுறைகள் படியே அவர்கள் கடன்களை வாங்கிக் கொள்ளலாம், கட்டுப்பாடுகளை தவிர்த்து விடலாம். அதே போலவே புதிய விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வராது. ஜனவரி 1, 2026 முதலே அமலுக்கு வரும். ஏனென்றால் இந்த விதிமுறைகள் எல்லாம் விதிகள் என்ன என்பது வங்கிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு பின்னர் வங்கிகளில் இருந்து அவர்களுடைய கிளைகளுக்கு தெரிவிக்கப்பட்டு அமலுக்கு வருவதற்கு கால அவகாசம் தேவை என்பதால் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகள் புதிய விதிமுறைகளுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தன. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் நேரில் டெல்லியிலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து மனு அளித்திருந்தார். இத்தகைய பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் இது தொடர்பாக புதிய தலைமுறை வெளியிட்டிருந்த தொடர்ச்சியான செய்திகளின் தாக்கத்தின் காரணமாக தற்போது புதிய விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன. சிறிய கடன்களை வாங்குவோருக்கு இந்த புதிய விதிமுறைகளால் எந்த பாதிப்பும் இருக்காது என நிதி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. நிச்சயமாக கணபதி, இந்த நடவடிக்கை ஏழை எளிய மக்களுக்கு சற்று ஆறுதலான செய்தியாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1437. தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே, படப்பை.